பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். யாராவது வாசிங்க. தேவன் ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாய் இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அவனுடைய இருதயத்திலே மகிழும்படி தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறபடியால் அவன் தன் ஜீவனுள்ள நாட்களை அதிகமாய் நினையான். கவனிங்க, இந்த இடத்துல சாலமோன் பிரசங்கி மூலமாகவும் நீதிமொழிகள் மூலமாகவும் பல நல்ல காரியங்களை சொல்லுகிறார். அவன் இந்த வேத புத்தகத்திலே பார்த்தீங்கன்னா தேவனால் நாணம் பெற்ற மனுஷன். ஏராளமாய் காரியங்களை என்ன பண்ண அவன் எழுதி வைத்தான். அதில் எல்லாமே இல்லாதனாலும் ஒரு சில காரியங்கள் என்ன பண்ணுது இங்கே இருக்கிறது. அவனுடைய நாணத்தை கேட்கும்படியாக பூமியில் உள்ள மக்கள் எல்லாம் அவனுடைய அரண்மனைக்கு என்ன பண்ணாங்க, வந்தாங்க. அப்போ அவன் மகிழ்ச்சியை குறித்து சொல்லும்போது அவர் சொல்றார், தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்தில் மகிழ்ச்சியாய் இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். கவனிங்க, தேவனுடைய அனுக்கிரகம். ஃபர்ஸ்ட்ல சொல்லுங்க, தேவனுடைய அனுக்கிரகம். அப்படின்னா இங்கிலீஷ்ல சொல்லுது God wishes. God ஒரு கிரேஸை கொடுக்கிறார், விஷ கொடுக்கிறார், ஒரு அனுக்கிரகத்தை என்ன பண்றாரு, கொடுக்கிறார். சொல்லுங்க, அனுக்கிரகத்தை உனக்கு கொடுக்கிறார். என்ன அனுக்கிரகத்தை கொடுக்கிறாரு அப்படின்னா ஒருவனுக்கு மகிழ்ச்சியா இருக்கும்படியாக அனுக்கிரகத்தை கொடுக்கிறார். சொல்லுங்க, மகிழ்ச்சியா இருக்கும்படியாக. ஒரு மனுஷன் மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா தேவனுடைய அனுக்கிரகம், தேவனுடைய அந்த கிருபை, தேவனுடைய பிளஸிங் இது இல்லைன்னா ஒரு மனுஷன் சந்தோஷமா என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. அப்போ சந்தோஷமா இருக்கிறதுக்கு தேவன் என்ன பண்றாராம், அவனுக்கு 2 காரியத்தை தராராம். என்னையா 2 காரியத்தை தராரு அப்படின்னா அவனுக்கு அவரே ஐஸ்வர்யத்தை தராராம். சொல்லுங்க, அவரே அவனுக்கு என்ன பண்றாராம், ஐஸ்வர்யத்தை தராராம். ஏன்னா வாழ்க்கையில் ஒரு பங்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு மனுஷனுக்கு ஐஸ்வர்யம் இல்லைன்னா சந்தோஷம் இருக்காது, ஐஸ்வர்யம் இருந்தா சந்தோஷம் இருக்கும். சொல்லுங்க, ஐஸ்வர்யம் இல்லைன்னா சந்தோஷம் இருக்காது, ஐஸ்வர்யம் இருந்தா என்ன பண்ணும், சந்தோஷம் இருக்கும். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. அது மாத்திரம் இல்ல, ஏன் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாரு அப்படின்னா அவன் புசிக்கணும். சொல்லுங்க, அவன் என்ன பண்ணாங்க, புசிக்கணும். அவன் வயிறு பட்டினியா இருக்கக்கூடாது, அவன் வாழ்க்கை வெறுமையா இருக்கக்கூடாது, அவன் வாழ்க்கை நிறைவா இருக்கணும். எல்லாம் சொல்லுவாங்க, ஏயா வேலை செய்யற, இந்த ஜான் வயிற்றுக்காக தாங்க இந்த ஓடி ஓடி பிழைக்கிறோம், ஓடி ஓடி வயிறு இருக்குது இல்லைங்க, அதுக்கு தாங்க நம்ம என்ன பண்றோம், உழைக்கிறோம். இவங்க எதை நம்பி இருக்கிறாங்க, தேவனை நம்பி இல்லை. எதை நம்பி இருக்கிறாங்க, உழைப்பை நம்பி இருக்கிறான். உழைக்குங்க, உழைங்க, அதுக்காக என் உழைப்பு தான் எனக்கு எல்லாம் தரும் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு உழைக்க காத்திருக்கிறவங்களுக்கு உழைக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. தேவனுடைய அனுக்கிரகத்தின்படி இந்த இடத்துல திருப்பியும் சொல்றாரு பாருங்க, தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும். தன் சொல்லுங்க, தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ அவன் ஒரு பிரயாசப்படுறான். இன்னைக்கு உலக மக்களும் பிரயாசப்படுறான், ஓடுறான், ஆடுறான், கிரியை செய்யறான், வேலை செய்யறான், எதையாவது செய்யறான், செய்யட்டும். ஆனா தேவனுடைய அனுக்கிரகத்தோடு கூட ஒரு மனுஷன் பிரயாசப்பட்டான், அவன் பிரயாசமெல்லாம் வீணா இருக்காது, அவன் பிரயாசமெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கும்.
இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அவனுடைய உழைப்பு வீணா இருக்காது, அவனுடைய செயல் விரயமா போகாது. அவனுடைய செயல், அவனுடைய பிரயாசம், அவனுடைய உழைப்பு, அவனுடைய எல்லா காரியங்களும் அவனுக்கு என்ன பண்ணலங்க, மகிழ்ச்சியை தரும். சொல்லுங்க, மகிழ்ச்சியை தரும். நான் சொல்றேன், உங்களுக்குள்ள ஓப்பனா கேள்வி கேட்குறேன். எப்பா நீங்க பிரயாசப்படுறீங்களே, நீங்க வேலை செய்றீங்களே, நீங்க ஓடி ஓடி பண்றீங்களே, அதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குதா அப்படின்னு நிறைய பேரை கேட்டா நான் சொல்லுவாங்க தெரியுமா, என்னங்க வாழ்க்கை மிஷன் போல ஆயிடுச்சுங்க, கட்டாயத்துக்கு ஓட வேண்டியதா போச்சு, கட்டாயத்துக்கு இது பண்ண வேண்டியதா போச்சு. என்ன ஓடி ஓடி உழைக்கிற எண்ணத்தை இருக்குது, ஓடுறாங்க உழைக்கிறாங்க பிரயாசப்படுறாங்க, அதுல சந்தோஷம் இல்லை, அதிருப்தி தான் இருக்குது. சொல்லுங்க, என்ன தான் இருக்குதுங்க, அதிருப்தி தான் இருக்குது. நான் சொல்றேன், இதுதான் நம்ம வாழ்க்கையில இருந்து எடுத்து போடணும். எதை செஞ்சாலும் சந்தோஷத்தோடு செய்யணும், எதை செஞ்சாலும் மகிழ்ச்சியோடு கூட செய்யணும். அது நமக்கு சந்தோஷத்தை தரணுமா? நான் சொல்றேன், முதல்ல நீங்க உங்க வாழ்க்கையை தேவனுக்குன்னு கொடுத்துட்டீங்கன்னா, கவனிங்க, தூங்காதீங்க, உள்ளத்தை கேளுங்க. நீங்க உங்க வாழ்க்கையை தேவனுக்குன்னு கொடுத்தீங்கன்னா அவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு, இந்த 3 காரியத்தை உனக்கு கொடுத்துருவார். உன் பிரயாசத்துல ஒரு மகிழ்ச்சியை தருவார். சொல்லுங்க, உன் பிரயாசத்துல என்ன பண்ணுவாருங்க, நீ சில யோசனை பண்ணி பாருங்க, உங்களையே சீர்தூக்கிப்பார். நிறைய பேர் பிரயாசப்படுவான், வேலை செய்வான், ஓடுவான், உழைப்பான், களைச்சி போவான். களைச்சி போறது மட்டும் இல்லை, ஒரு திருப்தி இல்லாம இருப்பான், ஒரு மகிழ்ச்சி இல்லாத இருப்பான், ஒரு மிஷன் மாதிரி இருக்குதுன்னுப்பான், எனக்கு பிடிக்கலன்னுவான். நான் சொல்றேன், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையிலேருந்து மாறணும். சொல்லுங்க, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையிலேருந்து மாறும். நம்ம பிரயாசம், நம்ம உழைப்பு, நம்முடைய வேலை நமக்கு மகிழ்ச்சியை தர வேண்டும் என்றா, நம்ம புசித்து குடிக்கிறதுக்கு ஒரு சந்தோஷத்தோடு புசித்து குடிக்க வேண்டுமா, நமக்கு தேவன் அவருடைய திரளான ஐஸ்வர்யத்தை தர வேண்டுமா அப்படின்னா, நம்ம மேல கடவுளுடைய கிருபை இருக்கணும், ஒரு அனுக்கிரகம் இருக்கணும், ஒரு வரம் இருக்கணும், ஒரு தயவு இருக்கணும். இந்த தயவு எப்போ ஒரு மனுஷனுக்கு உண்டாகும் அப்படின்னா, நீங்க அவர் சமூகத்தை தேட 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 நான் சொல்றேன், இந்த தயவு பெருகும். இந்த தயவு என்ன பண்ணுங்க, உங்க மேல பெருகும், இந்த அனுக்கிரகம் உண்டாகும். இந்த உலகத்துல இதுதான் என்ன சொல்றான், லக்குன்றான். இன்னும் சில காரன் என்ன சொல்றான், ராசின்றான். அவனுக்கு கொடுத்து வச்சவங்க ராசிக்காரங்க, அவங்க ரொம்ப லக்குங்க, அப்படின்னு தான் வாழணும். நான் சொல்றேன், இந்த லக்குக்கெல்லாம் அவங்க வேற மாதிரி. நான் சொல்றேன், தேவ அனுக்கிரகம். சில தேவ அனுக்கிரகம், இந்த அனுக்கிரகம் நம்ம மேல வந்துடுச்சுன்னா சொல்றேன் பாருங்க, தேவன் என்ன பண்ணுவார், ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், அதுல புசிக்க கொடுக்கிறார். சில பேருக்கு ஐஸ்வர்யம் இருக்கும், ஆனா அதை என்ன பண்ண முடியாது, அவன் அனுபவிக்க முடியாது. ஏன் அப்படி பணம் இருக்கும், அவன் போய் திருப்தியா போய் எதையும் சாப்பிட முடியாது, திருப்தியா போய் எதையும் சாப்பிட முடியாது. அது நமக்கு இருக்கக்கூடாது. வாழ்நாளெல்லாம் உடம்பு நல்லா இருக்கணும், நல்லா எதை கொடுத்தாலும் சாப்பிட்டா ஜீரணமாகணும், நல்லா போனா பக்கம் தூங்கணும். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் கிருபை, இதெல்லாம் என்னதுங்க, கிருபை. மாத்திரை எடுக்காத இருக்கிறீங்களா, ரொம்ப கர்த்தருக்கு தோத்திரம். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. படுத்தா நல்லா தூக்கம் வருதா, கர்த்தருக்கு தோத்திரம். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அநேகருக்கு படுத்தா என்ன பண்ண மாட்டேது, தூக்கம் வர மாட்டுது. நைட்டெல்லாம் சொல்றேன், நான் மூழ்கினுக்கிறேங்க, தூக்கமே வர மாட்டுது. எல்லாத்தையும் நாங்கள் படிக்கிறோம் கொண்டோம், அதனால தூங்கு வீழ்ச்சின்னு இருக்கோம். ஆனால் போய் படுத்து ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் தூங்கிடுவேன். ஆமேன். சில பேரை படுத்தாலும் உருண்டு உருண்டு படுப்பான், அவனுக்கு என்ன பண்ணாது, தூக்கமே வராது. ஏன்னா கவலை, நாளைக்கு குறித்து கவலை. ஐயோ ஏன்ச்சா என்ன பண்ண போறான், கடங்கார வாசலை தட்டிட்ட போறான், ஐயோ இதை பண்ணணுமே அதை பண்ணணுமே, இதை செய்யணுமே அதை செய்யணுமே, அதை நினைச்சாலே பயம், தூக்கம் வராத போயிடும். நான் சொல்றேன், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில மாறணும், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில மாறணும். இதெல்லாம் விரும்பல கர்த்தர். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? இது தேவனுடைய அனுக்கிரகம் வேணும் நம்ம மேல. சொல்லுங்க, அனுக்கிரகம். அவனுடைய இருதயத்திலே மகிழும்படி தேவன் அவனுக்கு என்ன பண்றாரு, அனுக்கிரகம் பண்ணுகிறபடியினால், அனுக்கிரகம் பண்ணுகிறபடியினால் அவன் என்ன பண்ணுறான், அந்த நாட்களை என்ன பண்றான், அதிகமாய்
அதை பற்றி இன்னும் இந்த வாழ்க்கையை குறித்து நாட்களை குறித்து என்ன பண்ணுவான், சில பேர் கவலைப்படுவான். நம்ம கவலைப்படவே மாட்டோம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதில் நினையான்னா என்னன்னா கவலைப்பட மாட்டான். சொல்லுங்க, கவலைப்பட மாட்டேன். வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியையும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஒன்றை குறித்து கவலைப்படாமல் இருங்க. நீ கர்த்தரை தேடிட்டினா நான் சொல்றேன், நீ கவலைப்பட மாட்ட. நீ கவலைப்படாம கர்த்தரை தேடிக்கொண்டிருந்தீனா நான் சொல்றேன், உன் இருதயத்தில் மகிழும்படி, உன் வாழ்க்கையில மகிழும்படி, உன் உள்ளத்துல மகிழும்படி உனக்கு ஆசீர்வாதத்தை தந்து ஐஸ்வர்யத்தை தந்து ஐஸ்வர்யத்தை புசிக்கவும், அதுல நீ என்ன பண்ணும், திருப்தி அடையவும், உன் பிரயாசத்துல எல்லாம் நல்ல மகிழ்ச்சியா இருக்கவும் தேவன் என்ன பண்ணுவாரு, உனக்கு கிருபை செய்வாரு. இருந்தா ஒரு ஆமென் சொல். எல்லாத்துக்கும் சென்டர் பாயிண்ட் யாரு? தேவன். நீங்க பெரிய என்ன 2 வாரம் வரலாம், 2 வாரம் வராத விட்டுடலாங்க. அதே அவங்கள கேளு, 2 வேளை சாப்பிட்டு 2 வேளை சாப்பிட்டாது இருப்பாங்களா கேளு, அது எப்படிங்க இருக்க முடியும்? 6 மணி நேரத்துக்கு இதுக்கு எதனா போடலன்னா இது ரொம்ப கத்தங்க. சில பேர் 3 வேலை கிடையாது, அவங்களுக்கு ஒரு 6 வேலை போடுவோம். 3 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்கு சாப்பிட்டுன்னு இருப்பாங்க. இப்போதானே சாப்பிட்டேன், பசிக்குது கொடுங்க, உனக்கு வயிறு இல்லை எனக்கு வயிறு இருக்குது கொடுங்கன்னுவாங்க. சரி சரி குத்துருப்பா, உனக்கு வயிறு இருக்குதுன்னு சொல்கிறான். சில பேர் வாழ்கிறதே எதுக்காகனா சாப்பிட்றதுக்குன்னு வாழ்வோம். சில பேர் வாழ்கிறதே எதுக்காகனா சாப்பிட்றதுக்காக வாழ மாட்டான், வாழ்கிறதுக்காக சாப்பிடுவான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? சாப்பிட்றதுக்காகன்னு வாழ்கிறவங்க இருக்கிறான், வாழ்கிறதுக்காகவும் சாப்பிட்றவனும் இருக்கிறான். இந்த 2வது கேட்டகரியாக தான் நம்ம இருக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவனுடைய இருதயத்திலே மகிழும்படி தேவன் அனுக்கிரகம் செய்து இருக்கிறபடினாலே, ஆமென். உங்க உள்ளத்துல நீங்க மகிழும்படி தேவன் என்ன பண்றாரு, உங்களுக்கு அனுக்கிரகம் செய்கிறாரு. சொல்லுங்க, அனுக்கிரகம் செய்கிறாரு. 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்களேன். நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து உன் திராட்சரசத்தை மனமகிழ் உண்டாகும்படி குடி, தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணி இருக்கிறார். பாருங்க, இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்தோடு புசி, திராட்சை ரசத்தை மகிழ்ச்சியோடு குடி, தேவன் உன் கிரியைகளை என்ன பண்ணுகிறாரு, அங்கீகாரம் பண்ணி இருக்கிறார். சொல்லுங்க, உன் கிரியைகள் உன் செயல்கள் தேவன் அங்கீகாரம் பண்ண வேண்டும். சொல்லுங்க, அங்கீகாரம் பண்ண வேண்டும், ரெகக்னைஸ் பண்ண வேண்டும். உடைய கிரியைகளை கர்த்தர் அக்செப்ட் பண்ண வேண்டும். சில பேர் கிரியைகளை கர்த்தருடைய செயல்களை கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், ஏற்றுக்கொள்ளவே. அரசாங்கம் சில கிரியைகளை ஏற்றுக்கொள்ளுமா? கள்ளச்சாராயம் காசானா ஏற்றுக்கொள்ளுமா? ஏற்றுக்கொள்ளாது, தப்புன்னு சொல்லும். அப்படி செஞ்ச பனிஷ் பண்ணும். அதே மாதிரி நம் மனுஷனுடைய வாழ்க்கையில நம்முடைய கிரியைகள் கர்த்தராலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். சொல்லுங்க, நம்முடைய செயல்கள் கர்த்தராலே ஏற்றுக்கொள்ள. எது முக்கியம்? என் செயலெல்லாம் கர்த்தருக்கு உகந்ததா இருக்குதா, நான் கர்த்தருக்கு பிரியமான விதத்தில் செயல்படுறேன்னா, நான் செய்யறது கர்த்தருக்கு பிடிக்குமா? சில பேர் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, போய் செயலை போய் பார்த்தீங்கன்னா தெரியும், எதுவுமே 2ஆம் நம்பர் பிஸ்னஸ். இதையும் செஞ்சுக்கணும் அதையும் செஞ்சுக்கணும், ஒரு மாலை என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. நான் சொல்றேன், நம்முடைய இருதயம் குற்றம் சாட்டக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது, யாருக்கிட்டையும் என்ன பண்ணக்கூடாது, அடிக்கக்கூடாது, இதக்கூடாது, இப்படிலாம் நம்ம வாழவே கூடாது. வேதத்தை எடுக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம் அப்படின்னா நம்ம உள்ளம் எப்படி இருக்கணும், நம்ம செயல் எப்படி இருக்கணும், இது கர்த்தருக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு சீர்தூக்கி பார்க்கணும். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்டவன தான் சொல்றாரு, என்ன சொல்ற, நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்தோடு புசி. சில பேர் சொல்லுவாங்க, எப்பா சாப்பாடு சாப்பிட சொல்ல சந்தோஷமா சாப்பிடுப்பா, வேண்டா வெறுப்பா சாப்பிடாதப்பா. ஏன்பா வேண்டா வெறுப்பா சாப்பிடக்கூடாது? வேண்டா வெறுப்பா சாப்பிட்டா உடல்ல ஒட்டாதுன்னுவான். வேண்டா வெறுப்பா சாப்பிட்டா என்ன பண்ண, உடல்ல ஒட்டாதுன்னுவான்.
அப்ப சாப்பிட சொல்ல கூட என்ன பண்ணாங்க, இந்த சந்தோஷத்தை கொடுக்குறது எது தெரியுமா, நம்ம செயல்கள் கர்த்தருக்கு உகந்தவைகளாய் பிரியமானவர்களாய் இருந்துட்டுனா நம்ம சாப்பிடுறதும் குடிக்கிறதும் சந்தோஷமா இருக்கும். இது இந்த இடத்துல ஒயின் அப்படின்னு போடுது. இங்க ஒயின் சொன்னோன்னா நீங்க என்ன நினைச்சிடக்கூடாது, இதுல ஆல்கஹால் இருக்கிற ஒயின் நினைச்சிடக்கூடாது. அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்ல எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, திராட்சை ரசத்தை சாப்பிடுவாங்க. சொல்லுங்க, திராட்சை ரசத்தை சாப்பிடுவாங்க. என்னன்னா அது ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ். சொல்லுங்க, ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ். நோ ஆல்கஹால், நோ ஆல்கஹால். இந்த ஒயின், இந்த ரசம், இந்த பழ ரசம் வெஸ்டர்ன் கண்ட்ரியில் எல்லா கண்ட்ரியிலும் நீங்கள் போய் பார்த்தோம்னா அதில் 0% தான் இருக்கும். சொல்லுங்கள், அதில் என்ன இருக்குங்க, ஆல்கஹால் என்ன இருக்குங்க, 0% தான் இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு முன்னே ஒரு டேபிளில் இருக்கும், அந்த டேபிளில் ஒயின் இருக்கும், பெரிய பெரிய டம்ளர் இருக்கும், சர்பத் கிளாஸ் மாதிரி, அது ஃபுல்லாக ஊற்றிட்டு வச்சுருப்பாங்க. முதல்ல அதை சாப்பிட்டுட்டு தான் என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. ஏன் அப்படி நீங்கள் சூப்பு சாப்பிட்ற மாதிரி அதை சாப்பிடுவாங்க. அது சாப்பிட சாப்பிட தான் என்ன பண்ணணும், பசிக்க ஆரம்பிக்கும். பசிக்க ஆரம்பிக்கும் போது தான் சந்தோஷத்தோடு என்ன பண்ண முடியும், சாப்பிட முடியும். அது ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ். ஆனால் இங்கே சொல்லுகிற இந்த ஒயின் என்றது என்னன்னா, அது பழ ரசம் கிடையாது, அதில் மிக்சட் ஆல்கஹால் இருக்கிறபடினால அது புத்தியை அவனை தாறுமாறாய் பண்ணும். அது புத்தியை தாறுமாறா பண்ணாது, அது உடல் நலத்தை என்ன பண்ணும், பாதுகாக்கும். ரெண்டாவது சூடு உண்டாக்கும், அது சரீரத்தை சூடு உண்டாக்கும். இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரியில குளிர்கா இருக்கிறபடினால அவருடைய சரீரத்துக்கு என்ன பண்ணுது, கதகதப்பு தேவைப்படுகிறது. இந்த ஒயின் ஆல்கஹால் இல்லாத இந்த ஒயின், இந்த ரசம் என்ன பண்ணுது, அவன் சரீரத்தை என்ன பண்ணும், சூடுபடுத்துகிறதா இருக்கும். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. அது உடனே இதை ஒயின் போட்டுக்கிறதுனால பத்தியா, சில பேர் இதை பார்த்துருவாங்க, பத்தியா ஒயின் போட்டுக்குது, பத்தியா ஒயின் போட்டுக்குது, பத்தியா வேதமே என்ன பண்ணுது, குடின்னு தானே சொல்லுது, திராட்சை ரசத்தை குடின்னு தானே சொல்லுது, அதனால தான் நான் குடிக்கிறேன் அப்படின்வாங்க. எப்படி ஒன்னா வில்ல வளைக்கிற மாதிரி வசனத்தை எல்லாம் பண்ணிடுவாங்க, வளைச்சி விட்டுருவாங்க. ஜாக்கிரதையா இருங்க. அவங்க எதை செய்யறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வசனத்தை தேடுவாங்க. சொல்லுங்க, அவங்க என்ன செய்யறாங்களோ அதை செய்யற மாதிரி வசனத்தை. இது ஆல்கஹால் இல்லாதது. ஆமேன். அப்ப சொல்றார், நீ உன் ஆகாரத்தை சந்தோஷத்தோடு புசித்து உன் திராட்சை ரசத்தை மகிழ்ச்சியோடு குடி, தேவன் உன் கிரியைகளை எல்லாம் என்ன பண்றாரு, ஆமா பாருங்க, சந்தோஷத்தோடு புசிக்கவும் சந்தோஷத்தோடு குடிக்கணும்னா நம்முடைய செயல்களை எல்லாம் தேவன் அங்கீகாரம் பண்ண வேண்டும். சொல்லுங்க, ஆமேன். அப்போ நாம நம்மளை அங்கீகாரம் பண்ணா நம்ம செயல்களை எல்லாம் கர்த்தர் அங்கீகாரம் பண்ணுவார். நம்மளை அக்செப்ட் பண்ணணும், நம்மளை ஏற்றுக்கொள்ளணும். அப்ப நம்மளை ஏற்றுக்கொள்றதுக்கு என்ன பண்ணணும், நம்ம தேவனை ஏற்றுக்கொள்ளணும். நமக்குள்ள தேவன் வந்துட்டா நம்ம செய்யறதெல்லாம் ஒழுங்கா இருக்கும். நமக்குள்ள தேவன் வரல, நம்ம செய்யறதெல்லாம் அநியாயமா தான் இருக்கும். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? அதனால தான் ஆண்டவர் ஆகிய இயேசு என்ன சொல்றாரு, எப்பாவும் வாசப்படி நிட்டு கதவை தட்டுறேன், என் சத்தத்தை கேளு, உன் உள்ளத்தை தர, நான் வந்துடுறேன், நான் உள்ள வந்துட்டா போதும், உன் வாழ்க்கை என்ன பண்ண சரியா மாறிடும் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. நம்ம செயல்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கிறது. வாசிங்க பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். பாருங்க, தேவன் தமது பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவனுக்கு நாணத்தையும் அறிவையும், பாருங்க, நாணத்தையும் அறிவையும் இன்பத்தையும் என்ன பண்றாரு, அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வனுக்கு நல்லவனா இருக்கிறவனுக்கு வசமாய் சேர்த்து வைத்துட்டு போகும் பொருட்டு என்ன பண்ணுது, தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். ஆமென். தேவன் தமது பார்வையில் நல்லவனா இருக்கிறவன் பொருட்டு, ஐஸ் ஆஃப் காட். உலக பார்வை வேற. எங்க என் பார்வைக்கு நான் செய்யறதுலாம் கரெக்டுன்னு சில பேர் என்ன சொல்லுவேன், என் பார்வைக்கு நான் செய்யறதுலாம் கரெக்டுங்க, அவன் என்ன சொல்றானோ சொல்லியோ. இன்னைக்கு நிறைய படங்கள்லாம் இவங்க ஒரு புது தத்துவத்தை கொண்டு இவனுடைய ஒரு புதுசா ஒரு கருத்தை சொல்லும்படி இவங்களுடைய பார்வையை சொல்லுவாங்க. ஆனா தேவனுடைய பார்வை இருக்குது.
சொல்லுங்க, தேவனுடைய ஐஸ் ஆஃப் காட். தேவன் எதை செய்கிறார்? தேவன் தமது பார்வைக்கு நல்லவனா இருக்கிறவனுக்கு, சொல்லுங்க, தமது பார்வைக்கு. அப்ப தேவனுடைய பார்வையில, மனுஷ பார்வையில இல்ல, உங்க பார்வையில இல்ல, தேவனுடைய பார்வையில நீ நல்லவனா இருக்கணும். சொல்லுங்க, நல்லவனாய் இருக்கணும். வேதம் சொல்லுது, நம்ம மனுஷன் ஒருவனும் நல்லவன் அல்ல, தேவன் ஒருவரே நல்லவர். ஆமென். அந்த நல்லவர் நமக்குள்ள வரும்போது தான் நம்ம வாழ்க்கையெல்லாம் நல்லதா மாறும். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா நம்ம எல்லாம் பாவம் செய்து துரோகம் செய்து அவரை விட்டு தூரம் போனோம். அவரோ நம்மை தேடி வந்து என்ன பண்றாரு? பாவியா இருந்த நம்மை நீதிமானாய் மாற்றும்படியாக, நம் வாழ்க்கையில் இருந்த கெட்டதெல்லாம் எடுத்து போட்டு நல்லதை கொண்டு வரும்படியாக உன் வாழ்க்கையில வந்திருக்கிறார். ஆமென். எப்போ இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள வராரோ அப்போ உங்களை தேவன் எப்படி தெரியுமா பார்ப்பாரு? உங்களை நல்லவனாய் பார்ப்பாரு. சொல்லுங்க, உங்களை நல்லவனாய் பார்ப்பாரு, உங்களை நீதிமானாய் பார்ப்பார். எப்ப நல்லவனாய் நீதிமானாய் பார்க்கிறாரோ அப்ப அவனுக்கு என்ன பண்றாரு? ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் என்ன பண்றாரு? அளிக்கிறாரு. வேதம் சொல்லுது, பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்கெல்லாம் சொந்தம். ஏன் பாவியின் ஆஸ்தி நீதிமானுக்கு சொந்தம்? இதுனா அநியாயம் இல்லையங்க. அவன் சேர்த்து வச்சதுக்கெல்லாம் எப்படிங்க நீதிமானு? பாவி கிட்ட இருந்தா எல்லாமே என்ன பண்ணோம்? பாவ வழியில தான் போவோம், பாவ காரியங்களை தான் வருவோம். அதனால தான் தேவன் என்ன பண்ண, பாவம் செய்யணுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனா இருக்கிற வசமாய் வைத்து விட்டு போகும்படி. பாவம் செய்யறவன்கிட்ட எவ்வளவுதான் இருந்தாலும் அவன் என்ன பண்ண முடியாது? அதை அனுபவிக்க முடியாது. ஆனா நல்லவனா இருந்தா பாவியின் ஆஸ்தி கூட நம்முடைய வாழ்க்கையில வரும். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமேன். அப்ப இன்பத்தையும் சொல்லுங்க, இன்பத்தையும் ஞானத்தையும் அறிவையும் ஆசீர்வாதத்தையும் எல்லாவற்றையும் தருகிறார். யார் பார்வையில இருக்கணுங்க? தேவனுடைய பார்வையில நல்லவனாயிருக்கணும். சொல்லுங்க, தேவனுடைய பார்வையில பார்க்க சொல்லுங்க, தேவனுடைய பார்வையில நல்லவனாயிருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். மனம் போன போக்கில் போகாதீங்க, கால் போன போக்கில் போகாதீங்க. எவனோ அப்படி சொன்னா, இவன் சொன்னா, அப்படி சொன்னா, அப்படி போவாதீங்க. இந்த வேதத்தின்படி நடக்க உங்களை தீர்மானிங்க. ஸ்டேரிங் எது உங்க வாழ்க்கைக்கு? வேத வசனம். எப்படி வேணா வாழனால இப்படிதான் வாழணும். ஆமென். அப்பதான் நம்ம வாழ்க்கையை என்ன பண்ண முடியும்? சீர்தூக்கி பார்த்து கொள்ள முடியும். வாசிங்க 2:10. அதுலயே பாரு கொண்டு சாலமோன் சொல்றான், என் கண்கள் இச்சித்த ஒன்றையும் நான் அவளுக்கு தடை பண்ணவில்லை. அவன் சொல்றான், கண்ணில் எதெல்லாம் பார்த்தனோ அதெல்லாம் நான் ஒன்றும் தடை செய்யல. ஆனா அவன் தப்பா நடந்தானா அப்படின்னா இல்லை. கண்கள் இச்சித்ததெல்லாம் என்ன பண்ணா? செஞ்சான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது? சொல்லுது. என் இருதய சந்தோஷத்தினால வேண்டாம் என்று விளக்கவில்லை. நான் செய்த முயற்சியெல்லாம் என் மன மகிழ்ச்சியாய் இருந்தது. இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ நல்ல காரியங்கள் எல்லாம் சிந்திச்சு நல்ல காரியங்களா சந்தோஷமா இருக்கலாம். நல்ல காரியங்களுக்கெல்லாம் தடை பண்ண தேவையில்லை. நான் செய்த எல்லா முயற்சியும் சொல்லுங்க, நான் செய்த எல்லா முயற்சியும். அப்ப பாருங்க, மனுஷன் ஒரு காரியத்தை செய்யறான். அந்த காரியத்தை செய்யும் போது, முயற்சி செய்யும் போது சொல்லுங்க, முயற்சி செய்யும் போது அதுல சில பேருக்கு சந்தோஷம் வரும், சில பேருக்கு துக்கம் வரும். நான் சொல்றேன், தேவன் உன்னோடு கூட இருந்தா, சாலமோன் சொல்றான், தேவன் உன்னோடு கூட இருந்தா உனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணா, நீ செய்கிற முயற்சி எல்லாம் உனக்கு சந்தோஷத்தை உண்டாக்குங்க. நீ செய்வதெல்லாம் உனக்கு வாய்க்கும். பக்கத்து சொல்லுங்க, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். சில பேருக்கு செய்யறது வாய்க்க மாட்டுது, அதனால வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை. ஆனா நீயே நானும் செய்யறது வாய்க்கும். ஏன்? கர்த்தர் நம்மோடு கூட என்ன பண்றாரு? இருக்கிறாரு. விளங்குறவங்களா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, நீதிமொழிகளை வருவோம். நீதிமொழிகளை வருவோம். இப்ப சந்தோஷத்தை குறித்து இன்னும் அதிகமா சில காரியங்களை சொல்றாரு பாருங்க. 21ஆம் அதிகாரம் 15வது வசனம்.
நியாய தீர்ப்பு நீதிமானுக்கு சந்தோஷமும் அக்கிரமக்காரருக்கு அழிவும் ஆமாம். பாருங்க, நியாய தீர்ப்பு நம்ம வாழ்க்கையை முடிச்சிட்டு ஒரு நாள் நாம் தேவனிடத்துல போக வேண்டும். சொல்லுங்க, வாழ்க்கையை முடிச்சிட்டு தேவனிடத்துல போக வேண்டும். இந்த நியாய தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. சொல்லுங்க, நியாய தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. இந்த நியாய தீர்ப்பு நீதிமானுக்கு சந்தோஷமாய் இருக்கும். சொல்லுங்க, சந்தோஷமாய் இருக்கும். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? ஹல்லேலூயா. நீதிமானுக்கு என்னவா இருக்குங்க? சந்தோஷமா இருக்கும். இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரா, ரட்சகரா, மீட்பரா, தெய்வமா நீ ஏற்றுக்கொண்டாயா? நிச்சயம் சொல்ற, உனக்கு என்னவா இருக்கும்? சந்தோஷமாய் உன் வாழ்க்கை எதிர்காலம், இந்த வாழ்க்கை பயணத்தை முடிச்சிட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு போகும்போது, இயேசு வரும்பொழுது அவர் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியா என்ன பண்ண போறாரு? வர போறாரு. இந்த உலகத்துக்கு எல்லாம் என்ன பண்ண போறாரு? நியாயம் தீர்க்க போறாரு. இந்த நியாய தீர்ப்புக்கு துன்மார்க்க நிக்க முடியாது. ஆனா உனக்கும் எனக்கும் நியாய தீர்ப்புல ஆக்கினை தீர்ப்பு இல்ல, தண்டனை இல்ல, பனிஷ்மெண்ட் இல்ல. நம்ம பனிஷ்மெண்ட் எல்லாம்